விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்களை வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் உச்சகுரு வந்து அமரக்கூடிய அட்டகாசமான ஒரு காலம். எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் ஒரே கேள்வி, என்னங்க அஷ்டமசனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனால் கஷ்டம் போகலைன்னு. 3.5 வருஷமா உங்களை வச்சு கடுமையாக அப்படியே செய்யன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ தாங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் நகர்ந்து வந்திருக்கிறாரு. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரியான மனச்சோர்விலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை ராசியில வந்து அமரக்கூடிய குரு பண்ண போறாரு. ராசிக்கு எப்பொழுதுமே அதீத சுபத்துவ நிலை தேவை. ஏன்? அப்பதான் நீங்க மனசு தெளிவா இருக்கும், மனம் தெளிவா இருக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். அதோட சேர்ந்து குரு ராசியில இருந்தாருன்னா அப்படியே 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாருன்றதோட இந்த நவம்பர் மாதத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கிரகங்களோடு குரு அப்படியே தொடர்புல வராரு. அப்போ இந்த 4, 5 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை செய்ய போகுது. உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் பாவகத்துல குருவின் பார்வையில் வர்றாரு. முதல் அமைப்பு கடந்த ஒரு 4-5 வருஷமா குழந்தை அமைப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருமணமான புதிய தம்பதியர்களுக்கு குழந்தை வழிகளில் நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்புங்க. என்ன இருந்தாலும் 5ஆம் பாவகாதிபதி அந்த வீட்டில் ஆட்சி அடைகிறாரு. குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் வந்துடுறாரு. அந்த மங்கள யோகம் என்ன செய்யும்? குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய நல்ல தன்மை. குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, குழந்தை பிறக்கிறதுக்கான நல்ல விஷயம் வரப்போகுது. குழந்தைகள் படிப்புக்கான நல்ல தன்மைகள் வரப்போகுது. 5ஆம் பாவகம் வலுத்தாலே 11ஆம் பாவகம் மறைமுகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்? இந்த இடத்துல குருவின் பார்வையை வாங்கின செவ்வாய் அப்படியே 11ஆம் இடத்தோட தொடர்புல வருவார். லாபத்தை கொடுக்க போறாரு. கட்டிட அமைப்புகள்ல நல்லது நடக்க போகுது. வீடு வாகன அமைப்புகள், நிலம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல தன்மை வரப்போகுது. சகோதரரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான மிகப்பெரிய நல்ல தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மைங்க. நிச்சயமாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் படிப்படியாக மெதுவாக நடக்கத்தான் ஆகணும். ஏன்னா அஷ்டம சனி சுத்தமா முடிஞ்சாச்சு. ராசிநாதன் அப்பப்போ அமாவாசையா வர, அப்பப்போ ராகுவோட சிறுவர் கேதுவோட சிறுவர், இது மட்டும் கொஞ்சம் சரியில்லாத நிலைனாலும் கூட மற்ற எல்லா தன்மைகளும் வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும், உயிர் சார்ந்த உறவுகள் தன்மையில் இருந்தாலும் கூட இருந்து வந்த கசப்புகள் அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில் வந்துடுறாரு. அப்ப என்ன? திருமணம் மாதிரியான அமைப்புகள் இருந்து வந்த உட்பூசல்கள், பிரச்சனைங்க, கோர்ட் வரைக்கும் போயிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவுகள் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த தன்மையில் வரக்கூடிய அமைப்பு. இதுக்கப்புறம் உங்க மனசை கஷ்டப்படுத்தாம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து தைரியமா இல்லைங்க இதை செயல்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான தன்மையில எதுலலாம் மாட்டிக்கிட்டு அழுத்த நிலையில் இருக்கீங்களோ கடகராசிக்காரங்க, அதுல இருந்து எல்லாம் அப்படியே விடுபடக்கூடிய நல்ல தன்மை. நோய் அமைப்புகள்ல இருந்து விடுதலை இருக்க ஆரம்பிக்கும். நோய்க்கு தீர்வு கிடைக்கும். இங்க போனா அங்க போனா போகாத ஹாஸ்பிட்டல்ல சாப்பிடாத மருந்து இல்லைன்னுவீங்க. இதுக்கப்புறம் நோய் தீர ஆரம்பிக்கும். நோய் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நல்லதுகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் வழியில் நல்லது இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்து வந்த திருமண தடைகள் விலக ஆரம்பிக்கும்ன்ற மாதிரியான மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.